பணம் கதைக்கு உங்களை வரவேற்கிறேன். பணக்காரங்க எப்படி இன்னும் பணக்காரங்க ஆகுறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அவங்க கிட்ட ஒரு ரகசிய கருவி இருக்கு. அதுதான் கடன். ஆமா, நீங்க கேட்டது சரிதான், கடன். ஆனா இது நாம பயப்படுற கடன் இல்ல. இது பணக்காரங்க தங்களுக்கு சாதகமா பயன்படுத்துற ஒரு பவர்ஃபுல் டூல். இன்னைக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ராஜ் அப்படிங்கிற வித்தை வச்சு கடனை எப்படி பணமா மாத்துறாங்கன்னு விலாவரியா பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்த்தது என்ன? கடன் வாங்கினா கஷ்டம், அது ஒரு பெரிய போரி, அதுல மாட்டுனா வாழ்க்கை முழுக்க வெளியே வர முடியாதுன்னு தானே. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற அந்த 1% கோடீஸ்வரர்களுக்கு மட்டும் கடன் ஒரு பொறி கிடையாது, அது ஒரு ஏணி. ஆமா, செல்வத்தோட உச்சிக்கு போறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த ஏணி. அது எப்படி சாத்தியம்? இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு ஏதாவது லோன் இருக்கா? அது ஹோம் லோனா இருக்கலாம், கார் லோனா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு சொல்லுங்க. அந்த லோன் உங்களுக்கு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குதா, இல்ல உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்கா? யோசிச்சு கீழே கமெண்ட்ல மேக்கிங் அல்லது டேக்கிங் அப்படின்னு டைப் பண்ணுங்க. இது உங்களுக்கும் பணக்காரங்களுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிய வைக்கும். சரி, அந்த மேக்கிங்குக்கும் டேக்கிங்குக்கும் உள்ள வித்தியாசத்தை ஒரு சின்ன கதை மூலமா இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க பணத்தை பாக்குற விதமே வாண்டாய வேற. ஒருத்தர் சேமிப்பாளர், இன்னொருத்தர் ஒரு நிதி வடிவமைப்பாளர். முதல்ல நம்ம தர்மனை பார்க்கலாம். இவருக்கு கடன்னாலே பயம். நம்மள பல பேர் மாதிரிதான். ஒரு 10 லட்சம் ரூபாய் சொத்து வாங்கணும்னு ஆசை. மாசம் 1 லட்சமா கஷ்டப்பட்டு சேமிக்கிறாரு. ஆனா 10 மாசம் கழிச்சு என்ன ஆகுது? சொத்தோட விலை 11 லட்சமா ஏறிடுச்சு. தர்மன் நேரத்தையும் வாய்ப்பையும் விட்டுட்டாரு. இப்ப அர்ஜுன பாருங்க. இவருதான் நம்ம ஆர்கிடெக்ட். இவருக்கு த ஸ்ப்ரெட்ங்கிற மந்திரம் தெரியும். இவர் முதல் நாளே பேங்க்குக்கு போய் 8% வட்டியில 10 லட்சத்தை கடனை வாங்கி உடனே முதலீடு பண்ணிடுறாரு. அந்த முதலீடு அவருக்கு 12% வருமானம் தருது. தர்மன் காசு சேமிச்சிட்டு இருந்தப்போ அர்ஜுன் பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அர்ஜுன் பண்ண அந்த மேஜிக்கு பேரு தான் இன்ட்ரெஸ்ட் ஆர்பிட்ராஜ். இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா, கம்மி வட்டிக்கு கடன் வாங்கி அதிக வருமானம் வர்ற ஒரு இடத்துல முதலீடு பண்றது. அவ்வளவுதான். அந்த 2 வட்டிக்கு நடுவுல இருக்கிற கேப், அதுதான் உங்க லாபம். இதுதான் கோடீஸ்வரங்களோட சீக்ரெட் ஃபார்முலா. இப்ப இந்த சார்ட்டை பாருங்க. ரொம்ப சிம்பிளா புரியும். இதுக்கு பேரு தான் பில்லியனர்ஸ் லூப். இந்த நீல கலர் பார் இருக்குல்ல, அதுதான் அர்ஜுன் கடனுக்காக கட்டுற வட்டி, வெறும் 8%. ஆனா வலது பக்கம் இருக்கிற அந்த பச்சை கலர் பாரை பாருங்க, அதுதான் அந்த முதலீட்டுல இருந்து வர்ற வருமானம், 12%. ரெண்டுக்கும் இருக்கிற உயர வித்தியாசத்தை பாருங்க. அந்த 8%க்கும் 12%க்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப், அதுதான் இந்த 4%. இதுக்கு பேரு த ஸ்ப்ரெட். சிம்பிளா சொன்னா உங்க லாபம். யோசிச்சு பாருங்க, இது உங்க காசே இல்ல, பேங்கோட காசு. ஆனா லாபம் மட்டும் முழுக்க முழுக்க உங்களுக்கு. இதுதான் இந்த ஆட்டத்தோட அழகே. அடுத்தவங்க பணத்தை வச்சு உங்களுக்கான செல்வத்தை உருவாக்குறீங்க. இப்போதான் இந்த முழு விஷயத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இது வெறும் கணக்கில்ல, இது ஒரு மைண்ட் செட். பாருங்க, ஏழைங்க கடன் வாங்கி ஃபோன், கார், டிவின்னு வாங்குவாங்க. இதெல்லாம் வாங்கின அடுத்த நிமிஷமே மதிப்பு இழக்கிற பொறுப்புகள், அதாவது லயபிலிட்டிஸ். ஆனா பணக்காரங்க கடன் வாங்கி வாடகை வர வீடு, பங்குகள், பிசினஸ்னு பணத்தை சம்பாதிச்சு கொடுக்குற சொத்துக்கள், அதாவது அசெட்ஸ் மேல முதலீடு பண்ணுவாங்க. இதுதான் அந்த பெரிய வித்தியாசம். இப்போவாவது புரியுதா? நமக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கும் பணக்காரங்க செய்யறதுக்கும் எவ்ளோ வித்தியாசம் இருக்குன்னு. இந்த உண்மை உங்களுக்கு இப்பதான் உரைக்குதுன்னா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. இந்த மாதிரி உண்மைகள்ல இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு சேர்க்கலாம். ஓகே, கதை இதோட முடியல. இந்த கேம்ல இன்னும் 2 சீக்ரெட் வெப்பன்ஸ் இருக்கு. பணக்காரங்க ரொம்ப புத்திசாலித்தனமா பயன்படுத்துற அந்த 2 விஷயங்கள்: பணவீக்கம், அப்புறம் வரி. இன்ஃப்ளேஷன்னு சொன்னாலே நமக்கு ஒரு பயம் வரும்ல, நம்ம சேமிப்பெல்லாம் கரைஞ்சு போகுமேன. ஆனா நீங்க கடன் வாங்கி முதலீடு பண்ணிருந்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட். எப்படின்னு கேக்குறீங்களா? சிம்பிள். உங்க சொத்தோட மதிப்பு ஏறும், அதுலேருந்து வர வாடகையும் ஏறும். ஆனா நீங்க பேங்க்குக்கு கட்டுற இஎம்ஐ மட்டும் அதே அமௌண்ட்ல மாறாம இருக்கும். அப்போ என்ன ஆகுது? மதிப்பு கம்மியான பணத்தை வச்சு மதிப்பு அதிகமான கடனை நீங்க ஈஸியா அடைக்கிறீங்க. இப்ப வாங்க அடுத்த பெரிய சீக்ரெட்ட பார்க்கலாம். வரி. நீங்க ஒரு சொத்தை வித்தா என்ன ஆகும்? உங்களுக்கு காசு வரும். ஆனா அந்த சொத்து உங்க கையை விட்டு போயிடும். அது மட்டும் இல்லாம வந்த லாபத்துக்கு கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் கட்டணும். ஆனா பணக்காரங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க சொத்தை விற்கவே மாட்டாங்க. அதுக்கு பதிலா அந்த சொத்தை அடமானமா வச்சு கடன் வாங்குவாங்க. அப்பவும் உங்களுக்கு காசு வருது, சொத்தும் அவங்க கிட்டயே இருக்கு. ஆனா வரி எவ்வளோ தெரியுமா? 0. ஏன்னா சட்டப்படி கடன்கிறது வருமானம் கிடையாது. அதனால அதுக்கு வரி இல்ல. இதுதான் டாக்ஸ் ஃப்ரீ மணி.
நாம இங்க ஒரு சமூகத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். பணத்தோட இந்த மறைக்கப்பட்ட விதிகளை புரிஞ்சுக்கிட்டு தங்களோட விதியை தாங்களே எழுதுற ஃபினான்ஷியல் ஆர்கிடெக்ட்ஸோட ஒரு சமூகம். நீங்களும் இந்த பயணத்துல எங்களோட சேரணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம பணம் கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடன் ஒரு நெருப்பு மாதிரி தான். அதை சரியா பயன்படுத்த தெரியலனா வீட்டையே கொளுத்திடும். ஆனா அதை சரியா பயன்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கும். இன்னைக்கு அந்த நெருப்பு வச்சு எப்படி சமைக்கிறதுன்னு நீங்க கத்துக்கிட்டீங்க. சரி, கடனை வச்சு எப்படி சொத்து வாங்குறதுன்னு கத்துக்கிட்டோம். ஆனா இது முதல் படிதான். அடுத்த முக்கியமான ஸ்டெப் என்னன்னா, அப்படி கஷ்டப்பட்டு உருவாக்குன சொத்துக்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குறது. நாளைய பாகத்துல தி கார்ப்பரேட் ஷெல்ங்கிற ஒரு தலைப்புல ஒரு அதிர்ச்சியான உண்மையை பார்க்க போறோம். ஏன் அம்பானி, பில்கேட்ஸ் மாதிரி பெரிய பணக்காரங்க எதுவுமே அவங்க பேர்ல வச்சுக்கிறது இல்ல, ஆனா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. ஓன் நத்திங், கண்ட்ரோல் எவ்ரிதிங். இந்த மந்திரத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பெரிய ரகசியத்தை நாம நாளைக்கு உடைக்க போறோம். மிஸ் பண்ணிடாதீங்க.